ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங். காலையில் கம்பெனியில் கூப்பிட்டுருக்காங்க. 7:18 வந்தேன். அட்டண்டன்ஸ் அட்டண்டன்ஸு அதில் 7:18 வந்துட்டேன். அக்கா வீட்டில் இருந்தேன். அக்கா தான் நேற்று நைட்டு பிரியாணி சமைச்சிருந்தாங்க. சிக்கன் பிரியாணி சமைச்சேன். அது சிக்கன் பிரியாணி மதியத்துக்கும் கட்டி கொடுத்துட்டு காலையில் எழுந்திரிச்சு இட்லி சட்னி எல்லாம் செஞ்சு கொடுத்தாங்க. எடுத்துன்னு வந்துட்டேன். நேற்று மாமா கூட பேசின்னு இருக்கோம். எங்கள் அக்கா வீட்டுக்காரர்கிட்ட பேசின்னு இருக்கும்போது தான் ஒரு பேச்சு பற்றி பேசினும்போது ஜொமேட்டோவில் வந்து டைப் பண்ணிட்டா எப்படி இருக்கும். ஃபஸ்ட்டு ஹோட்டலே ஸ்டார்ட் பண்ணல. அப்படி ஸ்டார்ட் பண்ணாக்கா ஜொமேட்டோ கூட டைப் பண்ணாக்கா எவ்வளோ காஸ்ட் ஆகும், அதில் ஜாயினிங் ஃபீஸ் எதுனா இருக்குமான்னு கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னார், அதெல்லாம் ஒன்றும் ஃபீஸ் எல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் ஃப்ரீ தான், ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். அப்படியே எதுனா இருந்தால் கூட ஒரு 5,000 அதுக்குள்ளே தான் இருக்கும். மேபி அதுக்கு மேலாம் ஒன்றும் அதிகமாக ஒன்றும் இருக்காது. நம்ம சும்மாட்டக்காரங்க என்ன லாபம் சொன்னாக்கா, உங்ககிட்ட ஒரு 100 ரூபா ஒரு பொருள் இருந்துச்சுனாக்கா அவன் வந்து 110 ரூபான்னு டிஸ்பிளே காட்டுவான், டிஸ்பிளே பண்ணுவான் அவனோட அப்ளிகேஷனில். அப்போது அந்த 10 ரூபா லாபம் வந்து 95 ரூபா ஜொமேட்டோக்காரனுக்கு 5 ரூபா அப்படி போவான். நெக்ஸ்ட் என்னன்னாக்கா, இப்போ நீங்கள் ஜொமேட்டோவில் டைப் பண்ணிவிட்டு நீங்கள் ஜொமேட்டோவில் சேல்ஸ் பண்ணுறீங்கனாக்கா, இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு டேட்டில் 1ஆம் தேதியில் சேர்ந்தீங்கனாக்கா, இப்போ நீங்கள் சேல்ஸ் பண்ணுற இப்போ உங்களுக்கு ஒரு 100 பிரியாணி 10 பிரியாணி ஒரு நாளில் சேல்ஸ் ஆச்சுனாக்கா, அந்த காசு உங்களுக்கு வந்து மறுநாளோ இல்லை அப்போவோ கொடுக்க மாட்டாங்க. உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வராது. அது வந்து எப்படியும் வந்து ஒரு 15 நாள் ஆகும். 15 நாள் கழிச்சு தான் உங்களுக்கு வந்து அந்த காசு வந்து அக்கௌண்ட்டில் வரும், உங்கள் கைக்கே வரும். அப்போ அந்த 15 நாள் வந்து வேர்ல்டு மொத்தம் இந்தியாவில் வந்து எவ்வளோ ஜொமேட்டோவில் பிஸ்னஸ் பண்ணுறாங்களோ ஹோட்டலில் இருக்கவங்கலாம், அப்போது அந்த காசெல்லாம் ஜொமேட்டோவில் தான் இருக்கும், அவங்ககிட்ட தான் இருக்கும். அப்போ அதெல்லாம் வந்து ஒரு நாளுக்கு எவ்வளோ இதாகும், இன்ட்ரெஸ்ட் வரும். அந்த காசு வந்து அவனோட அக்கௌண்ட்டில் தான் இருக்கும், ஜொமேட்டோக்காரனோட அக்கௌண்ட்டில் தான் இருக்கும். அப்போ அவனுக்கு ஒரு நாளுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வரும், அந்த இன்ட்ரெஸ்ட் தான் கால்குலேட் பண்ணாக்கா எங்கேயோ கோடிக்கணக்கில் போகும். அதுதான் ஜொமேட்டோக்காரனுடைய வருமானம். இதுதான் பாருங்களா, நம்ம வந்து சோம்பேறித்தனமாக இருந்துக்கிட்டு ஒரு பிரியாணி கூட ஒரு எதுக்கு இப்போல்லாம் வந்து சாக்லேட் கூட தான் வாங்குறதுக்கு கூட வெளியே போகிறதுக்கு முடியாமல் போய் ஜொமேட்டோவில் ஆர்டர் பண்ணுறோம். அது பார்த்தாக்கா கடைக்கும் ஜொமேட்டோவுக்கும் டிஃப்ரெண்ட் எப்படியும் ஒரு 50 ரூபா 60 ரூபா அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வருது. நீங்களே வாங்கியிருப்பீங்க நிறைய பேர். ஜொமேட்டோலையும் கடையிலையும் நாங்கள் நேராக போய் வாங்குறதுக்கு எப்படியும் ஒரு 50 ரூபா 60 ரூபா அதுக்கு மேலேயே கூட இருக்கலாம், டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். அப்போது நம்ம சோம்பேறினால ஒரு அப்ளிகேஷனுக்காக எத்தனை கோடி சம்பாதிக்கலாம் பாருங்கள். நாம் முட்டாளாகவே இருக்கோம். அதுக்கப்புறமா அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை.